கள்ளக்குறிச்சியை சேர்ந்த அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏதோ ஒரு திருவிழா கூட்டம் போல் இத்தனை ஆர்வத்தோடும் ஆரவாரத்தோடும் நீங்கள் கூடியிருக்கிறீர்கள். நீங்கள் எதற்காக இப்படி ஆர்வத்தோடு இருக்கிறீர்கள், ஆரவாரம் செய்கிறீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். தேர்தல் வந்துவிட்டது. இந்த துரோகிகளை, மோடியையும் இந்த பழனிசாமி கம்பெனியும் முடிவுக்கு வர நல்லதொரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஏப்ரல் 18 தமிழ்நாட்டில் பாராளுமன்ற தேர்தலோடு 18 தொகுதிகளுக்கும் சட்டமன்ற தொகுதிகளுக்கும், மே 19 இன்னும் 4 தொகுதிகளுக்கும் தேர்தல் வர இருக்கிறது. இது ஒரு மினி சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலோடு வந்திருக்கிறது. இந்த சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் ஒரு தொகுதியில் கூட இந்த பழனிசாமி கம்பெனியால் வெற்றி பெற முடியாது என்பது ஆகையால் நீங்கள் நமது வெற்றி சின்னமாகிய பரிசு பெட்டகத்தில் அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற, நம்மிடையே ஜாதி மதத்தை சொல்லி பிரிவினை உருவாக்குகின்ற, குறிப்பாக சிறுபான்மை மக்களை அச்சத்தில் ஆழ்த்துகின்ற இந்த மோடியும் அவரோடு கூட்டணி வைத்திருக்கின்ற பழனிசாமி கம்பெனியும் இன்னும் சில கட்சிகள் உங்களுக்கு தெரியும். ஒரு கூட்டணின்னா ஒரு கட்சிகிட்ட போய் பேசுவாங்க, சீட்டு முன்ன பின்ன பேசி முடிப்பாங்க. ஒரே நேரத்தில் அந்த பக்கம் திமுக பேசிக்கிட்டு இந்த பக்கம் அண்ணா திமுக பேசிக்கிட்டு எங்க பேரம் படிக்குதுன்னு ஏற விடுற மாதிரி ஒரு கட்சியை நடத்துறாங்க. அந்த கட்சி வேட்பாளர் தான் இங்க போட்டிடுறாரு. இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. நானும் 89 எத்தனையோ தேர்தல் பார்த்திருக்கேன். அம்மா கூட்டணி இருக்கிறப்ப, கூட்டணி வைக்கிறப்ப நான் கூட இருந்து பார்த்திருக்கேன். ஆனா இப்ப ஒரு கட்சி இருக்குன்னா இன்னொரு கட்சியோட பேசுவாங்களே தவிர எங்க பேரம் அதிகமா கிடைக்குன்னு பார்த்து பேசுற கூட்டணி நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை தமிழ்நாட்டில். பத்தாவதுக்கு அவங்க அம்மாவுடைய, நமது இதே தெய்வம் அம்மாவுடைய திருவுருவப்படத்தை சட்டமன்றத்தில் வைக்க கூடாதுன்னு சொன்னவங்க. அது மாத்திரம் இல்ல, அம்மாவை பற்றி எவ்வளவு தரக்குறைவாக இழிவாக நம்ம சந்திரமுகி படத்தில் வர்ற சந்திரமுகியை விட கோபமாக பேசுறவங்க இப்ப பார்த்தா புரட்சி தலைவி அம்மான்னு பேசுறாங்க. என்ன காரணம்? எல்லாம் பேரந்தான், கூட்டணி பேரந்தான். இன்னொரு கட்சி உங்களுக்கு தெரியும், பழனிசாமியும் பன்னீர்செல்வத்தையும் வெளுத்து வாங்கினவங்க, மானம் கெட்டவர்கள் சொன்னவங்க. அவங்களும் கூட்டணிக்கு வந்திருக்காங்க. அப்பாவுடைய நினைவிடத்துல நினைவு மன்றம் கூட கட்டக்கூடாதுன்னு நீதிமன்றத்திற்கு போனவங்க. பழனிசாமி ஆட்சி மேல 70 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஊழல் பண்ணிட்டாங்க, அதனால சிபிஐ என்கொயரி வச்சு இந்த ஆட்சியை கலைக்கணும்னு சொல்லி கவர்னர்கிட்ட மனு கொடுத்தவங்க. ஆனா இப்ப யாரு மானம் கட்டவங்கன்னு தெரியல, அந்த பேசுறவங்களா இல்ல இவங்களான்னு தெரியல. ஆனா இது பேரு மெகா கூட்டணி. மெகா கூட்டணிலாம் கிடையாது, இது மானம் கட்ட கூட்டணி. இன்னொரு கூட்டணி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, அது பிற்போக்கா போயிட்டு இருக்கு. அந்த கூட்டணி 96 இருந்து 2014 வரைக்கும் மத்தியில யார் ஆட்சியில இருந்தாலும் சரி, யூஎஃப் கவர்மெண்ட் ஒண்ணு இருந்துச்சு, அதுல இருந்தாங்க திமுக. அப்புறம் வாஜ்பாய் ஆட்சியில இருந்தாங்க 5 வருஷம். அப்புறம் மன்மோகன் சிங் ஆட்சியில 10 வருஷம் இருந்தாங்க. ஆனா இது வரைக்கும் தமிழ்நாட்டு நலனை பத்தி சிந்திக்காம அவங்க முக்கியமான துறை இலாக்காலாம் வாங்கி அவங்கள பலப்படுத்திக்கிட்டாங்களே தவிர தமிழ்நாட்டு மக்களை புறக்கணிச்சதுனாலதான் 2001-11 நீங்க அவங்கள ஆட்சியில இருந்து இறக்கீங்க. இன்னைக்கு வரைக்கும் நீங்க அவங்களுக்கு
ஆட்சியே கொடுக்கல. 11ல தோக்கடிச்சிங்க, 14ல ஒரு சீட்டு கூட எம்பியில கொடுக்கல. காரணம் அங்க போய் மறுபடியும் ஒரு அமைச்சரையில சேர்ந்துடக்கூடாதுன்னு 16லயும் அவங்க ஆட்சி பொறுப்பை கொடுக்கல திமுகவுக்கு. இப்ப 17ல அம்மா இறந்தப்ப ஆர்கே நகர்ல ஜெயிக்கலான்னு பார்த்தாங்க, அங்கேயும் டெபாசிட்டை காலி பண்ணி விட்டாங்க அந்த பொதுமக்கள். அதனாலதான் பதவி வெறி பிடிச்சி ஒரு பிரியாணி கடையை விடுறது இல்ல, ஒரு டீ கடையை விடுறது இல்ல, பியூட்டி பார்லர் விடுறது இல்ல. தப்பு. ஏற்கனவே நில அபகரிப்பு புகார்ல எத்தனை பேர் அவங்க என்ன மாதிரிலாம் மண் எடுக்கிறதுல இருந்து கல் எடுக்கிற வரைக்கும் எல்லாத்துலயும் கேஸ். தப்பு தவறி ஓட்டு போட்டீங்க, இங்க ஒருத்தர் சொத்து இருக்காது, எல்லாத்தையும் அபகரிச்சு அவங்க பேர்ல டாக்குமெண்ட் போட்டு போடுவாங்க. நம்ம வேட்பாளர் உங்களுக்கு தெரியும், உங்க ஊரை சேர்ந்தவர், புரட்சி தலைவர் காலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரு. கடந்த 40 ஆண்டுகள்ல அவர் மேல யாராவது ஒரு குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா? அமைதியானவர், நல்லவர், எளிமையானவர். நான் கூட 68 வயசு ஆகிட்டேன்னு கேட்டேன். இளைஞர் மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி சொல்லி குதிச்சு ஓட்டு கேட்டு நம்ம சின்ன தம்பி பிரபு சொல்றாரு, என்னை விட வேகமா போயிட்டு இருக்காரு அவரை, என்னால அவர் ஸ்பீடுக்கு போக முடியல. ஏன்னா இளைய சட்டமன்ற உறுப்பினர் நம்மளோட தான் இருக்காரு. தலைவர் காலத்து எம்எல்ஏ இப்ப நம்ம கேட்டு நினைக்கிறேன். நான் பொய்யா சொல்லல, பிரபு சொல்றாரு அவர் ஸ்பீடுக்கு என்னால போக முடியல, வெயில்லாம் பார்க்க மாட்டாரு அவரு. என்ன மதுசூதன் கரெக்டா இல்லையா? அதனால ஏற்கனவே இந்த திமுக என்ன பண்ணுது, சிறுபான்மை வாக்குகள் இழந்துட்டு வாங்கிறதுக்காக அவங்க ஏற்கனவே சிறுபான்மை மக்களின் பாதுகாவலன், நாங்கள் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலன் போய் ஊரெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அவங்களே நம்மள இவங்களை 50 வருஷம் ஏமாந்தது போதும், இடத்தை காலி பண்ணிட்டாங்க. அதனால இப்ப திடீர்னு பிளேட்டை பார்த்து நாங்கள் இந்துக்களின் எதிரி அல்ல, நம்ம ஊர்ல கடலை வைப்பாங்க பாருங்க, ட்ரிங் ட்ரிங்னு வருது, அதை பேசுனா என்ன? எங்க வீட்டு பெண்கள் எல்லாம் கோயிலுக்கு போவாங்க பாருங்க, எல்லாரும் வீட்டு பெண்கள் கோயிலுக்கு தான் போவாங்க, என்னமா சந்திர மண்டலத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி. காரணம் அரசியல்வாதிக்கு, அரசியல் கட்சிகளுக்கு ஜாதி எதுக்கு, மதம் எதுக்கு? தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்கு, இந்தியாவில் எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. ஏழை எளிய மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் வாழ்வாதாரத்தை உயர்த்தணும். இன்னைக்கு விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கு. கர்நாடகக்கார காவிரி மேலாண்மை வாரியமே அழைச்சி போடுவாங்கிறாங்க காங்கிரஸ். ஆனா இவங்க ராகுல் காந்தி தான் பிரதமர் இருக்கிறாங்க. வந்தா தமிழ்நாட்டில் டெல்டால 26 மாவட்டத்துக்கு குடிநீர் வசதியே இந்த காவிரினாலதான் வருது. உங்களுக்கு தெரியும், 26 மாவட்டமும் பாலைவனமாக்கிறதுக்காக காங்கிரஸ் ஓட்டு கேட்கிறாரு திரு ஸ்டாலின். ராகுல் காந்தி அதை பத்தி எதுவும் பேச மாட்டாரு. நம்ம நீட்டை கொண்டு வருவேங்கிறாரு. ஆனா ராகுல் காந்திய பிரதமரா அவரே சொல்லல, காங்கிரஸ் கட்சி சொல்லல, அவங்க கூட்டணியில் இருக்காங்களா கம்யூனிஸ்ட். இங்க கூட்டணி கேரளாவில் ராஜீவ் காந்தியை ஒழிக்காம விட மாட்டேன்னு ஏத்து நிற்கிறாங்க. இதே மாதிரி கட்சியெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி அவங்க அறுதி பெரும்பான்மை பெற முடியும்? இஸ்லாமிய சகோதரர்களையும் கிறிஸ்துவ சகோதரர்களையும் சகோதரிகளையும் ஏமாற்றுவதற்காக மோடியை வீழ்த்தணும்னா ராகுல் காந்திக்கு வாக்களிக்கணும். அதனால நீங்க பார்த்து ஓட்டுகளை சதற வேணாங்கிறாங்க. மோடியை யாரு வீழ்த்த வேணாம், அவராவே வீழ்ந்துட்டாரு. ஏன்னா 2014 ஏதோ செய்யறேன்னு சொல்லி மக்களை ஏமாத்தி வந்துட்டாரு. வேலை வாய்ப்பு 2 கோடி பேர் இளைஞர்களுக்கு வருஷத்துக்கு வாங்கி கொடுக்குறேன்னாரு. இந்த கருப்பு பணத்தெல்லாம் கொண்டு வந்து ஒவ்வொருத்தவங்க வங்கி கணக்குலயும் 15 லட்சம் ரூபாய் போடுறாரு. இருக்கிற பணம் தான் காணா போயிட்டு, யாரு வங்கி கணக்குல 15 ரூபாய் போட்டிருக்காரா மோடி? அடுத்தது கருப்பு பணத்தெல்லாம் ஒழிக்கிறேன்னு நம்மளெல்லாம் ரோட்ல நிப்பாட்டினதான் மிச்சம். 1000-500 எல்லாம் கிடையாதுன்னாரு. அம்பானியும் அதானியும் தான் இன்னைக்கு அவரால் பணக்காரங்களானாங்களே தவிர நம்ம வியாபாரிகள்லாம் இந்த ஜிஎஸ்டியிலான எல்லா வியாபாரமும் இன்றைக்கு ரொம்ப மோசமான நிலையில இருக்கு. வெளியில சொல்ல முடியாம இருக்காங்க வியாபாரிகள். அதனாலதான் அம்மா வந்து ஜிஎஸ்டிய எதிர்த்தாங்க. அது மாதிரி சின்ன சின்ன தொழிற்சாலைகள் சொல்றோம்ல, மைக்ரோ ஸ்மால் இண்டஸ்ட்ரின்னு சிறு குறு தொழிற்சாலை எல்லாம் நிறைய தொழிற்சாலைகள், ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகளை மூடி இன்னைக்கு ஒரு 10 லட்சம் குடும்பங்கள் ரோட்ல நிக்குது. எல்லாம் மோடியோட கைங்கரியம் தான். நம்ம மாநிலத்தில் நீங்களா உஷாரா இருந்தீங்க, வியாபாரில் மோடி கிட்ட
அவர் சொன்ன வாக்குறுதி எல்லாம் நம்பாம அம்மாவுக்கு வாக்களிச்சீங்க. ஆனா மற்ற மாநிலத்துல இவர் என்னமோ மடலை திருச்சி கயிறாக்குறேங்கிறாரு, வானவில்ல வளைச்சி காமிக்கிறேன்னு நம்பி அந்த மாநிலம் எல்லாம் ஏமாந்து போனவங்களாம் ரொம்ப கோபமா இருக்கு. அவரால் மோடியால ஜெயிக்க முடியாது. இவங்க தான் ராகுல் காந்தியை பிரதமர் மோடியை வீழ்த்தணும்னா ராகுல் காந்திக்கு வாக்களிக்கணும். ராகுல் காந்தி கட்சியும் காங்கிரசும் பெரும்பான்மை பெறப்போவதில்லை. மாநில கட்சிகள் தான் எல்லா இடத்துலயும் ஸ்ட்ராங்கா இருக்கு. இங்க சொல்றாங்க டிடிவிக்கு வாக்கு போட்டீங்கன்னா அது பிஜேபிக்கு உதவி செய்யற மாதிரி. ஏன் உத்தரப்பிரதேசத்துல சமாஜ்வாடி கட்சியும் பகுஜன் சமாஜ் கட்சியும் அவர் அகிலேஷ் யாதவும் அவங்க மாயாவதி அம்மாவும் கூட்டணி வச்சிருக்காங்க. அங்க தமிழ்நாடு மாதிரி தான் காங்கிரஸுக்கு 5% கூட ஓட்டு கிடையாது. ராகுல் காந்தி தொகுதியில் சோனியா காந்தி அம்மா தொகுதியில ஒன்றையும் அவங்க கேண்டிடேட் போடல. அங்க காங்கிரஸ் நிக்குது. அவங்க ஓட்டை பிரிச்சாங்கன்னா பிஜேபிக்கு தானே லாபம். அது சும்மா இவங்க கதை விடுறாங்க. ஏன்னா இஸ்லாமிய மக்கள் கிறிஸ்துவ மக்கள் அவங்க மேல இவங்க ஏமாத்திட்டு இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்துக்களை ஏற்கனவே தாக்கி பேசி பேசி எந்த ஒரு இஸ்லாமிய ராஜ்யம் ஒரு இந்து கோயிலை இடிக்கணும்னு நினைப்பீங்களா? இந்து மதத்தை தப்பா பேசுவீங்களா? இல்ல இந்து கடவுளை தப்பா பேசுவீங்களா? யாரும் நம்ம ஊர்ல அதெல்லாம் பேசுறது இல்லை. நான்லாம் சர்ச்சுக்கு போவேன், நாகூர் தர்காவுக்கு போவேன், எங்க ஊர்ல வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போவேன். எங்க வீட்டு பூஜை ரூம்ல மேரி மாதா படம் இருக்கு, அஜ்மீர் தர்கா படம் இருக்கு. எம்பியா இருந்தப்ப அஜ்மீர் தர்காவுக்கு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் போவேன். அதனால மக்கள் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களோ எந்த மதத்தை சேர்ந்தவங்களோ அடுத்த மதத்தை இழிவா பேசுற விரும்ப மாட்டாங்க. இவங்க தங்கச்சி இப்ப தூத்துக்குடியில நிக்கிறாங்களே, வெங்கடாஜலபதிக்கு அவரையே பாதுகாத்துக்க முடியலன்னு சொல்லி பேசினாங்க. இப்ப அவங்க அம்மா அங்க போய் திருச்செந்தூர் கோயில்ல அங்க பிரதட்சணை பண்ணிட்டு இருக்காங்க. இவரு என்ன சொல்றாரு, எங்கள் வீட்டு பெண்கள் எல்லாம் கோயிலுக்கு போவாங்களேன்னு. அவங்க அப்பாவே நல்லா சாமி கும்பிடுவாரு. எங்க ஊருக்காரர் தானே அவர் திருக்கோளை, எங்க ஊர்ல இருந்து 10 கிலோமீட்டர் தான். நல்லா பட்டை போட்டுக்காரு வீட்டுக்குள்ளார சாமி கும்பிட்டு. வெளில போறப்ப அழைச்சிட்டு போறப்ப வெளியில போறப்ப வீட்டுல ஒரு கிருஷ்ண கோயிலை கும்பிடாம போக மாட்டார். இவங்க எல்லாம் வெளியில நம்ம இப்ப நேரா கோயிலுக்கு போவோம், சாமி கும்பிடுவோம். இது எதுக்கு மறைக்கணும்? இது திருட்டுத்தனமான வேலையாது. இவங்க தப்பான வேலையெல்லாம் ஓப்பனா பண்ணுவாங்க, நல்ல வேலைகள்லாம் மறைச்சு பண்றாங்க. அதனாலதான் மக்கள் ஏமாந்த பாய்க்கிறார்கள். திமுகவுக்கு வாக்களிப்பதனால் எந்த பலனும் இல்லை. அவர்கள் வாய்ப்பு கிடைத்தா மோடியோட கூட போய் சேர்ந்துக்குவாங்க. இன்னைக்கு கூட மோடி பேட்டியில சொல்லியிருக்கார், பேசிங்கன்னா தினத்தந்தி பேப்பர்ல வந்திருக்கு, நாங்க திமுகவை எங்க ஆட்சி அமைக்கிறப்ப கூப்பிடுவோம். அந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அவங்களுக்குள்ளார. இல்லாட்டி எதுக்கு அமித்ஷாவை போய் அவங்க அப்பாவுடைய அஸ்தி பங்கனுக்கு கூப்பிடணும்? அவர் வரவில்ல, வரேன்னு சொல்லிட்டு வரல. மோடி வர்றாரு வீட்டுக்கிட்ட ஓடி வந்தார் லண்டன்ல இருந்து. கர்நாடகால எடியூரப்பா ஜெயிச்சு அவரே வெடி வெடிக்கல, அதுக்குள்ள ஒரு வாழ்த்து சொல்றாரு. மோடியோட என்னைக்கு வேணாலும் ஓடி போயிடுவாரு ஸ்டாலின். அதை ஒண்டி ஜாக்கிரதையா பாத்துங்க. எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா, மக்களை குழப்புகிறார்கள். நம்ம தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகள், நெசவாளர்கள், வியாபாரிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கின்ற இளைஞர்கள், புதிய தொழில் தொடங்க காத்திருக்கின்ற இளைஞர்கள், மீனவர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள், சிற்பிகள். ஆமா, இங்க அதாவது அமைப்பு சாரா தொழிலாளர்கள் எல்லாம் வந்துடுறாங்களே. சிற்பி வந்துடுறாங்க, நம்ம கொத்து வேலை பார்க்கிறவங்க வந்துடுறாங்க, தச்சு வேலை எல்லாமே அதில் வந்துடுறாங்க. அனைவரின் நலனுக்காக நாம் தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்கிறோம். அந்த தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றி தரவும், தமிழகம் வளர்ச்சி உறவும், தமிழகம் தலை நிமிரவும், தமிழர் வாழ்வு மலரவும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நமது பரிசு பெட்டகம். உங்களது வேட்பாளர் அருமை சகோதரர் கோபிகி மணியன் என்று சொல்லி நமது கள்ளக்குறிச்சி பகுதியிலே பல ஆண்டுகளாக கிடப்பில் உள்ள சின்ன சேலம் முதல் கள்ளக்குறிச்சி வரை செல்லும் ரயில்வே திட்டப்பணி முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். கள்ளக்குறிச்சி நகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் அவுட்டர் ரிங் ரோடு வெளிவட்ட சாலை அமைக்கப்படும். புதியதாக உருவாக்கப்பட்டிருக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாவட்ட அலுவலகங்கள் கள்ளக்குறிச்சியின் சுற்றுவட்டாரத்தில் சுமார் 3 கிலோமீட்டருக்குள் அமைக்கப்படும். விவசாயிகள் நலன் கருதியும் குடிநீர் பற்றாக்குறை போக்குவதுமாகும். கோமிகி அணையின் மேல் பகுதியில் புதிய அணை கட்டித்தரப்படும். கோமிகி அணை மற்றும் மணிமுத்தாறு அணைகளை முழுமையாக தூர்வாரப்பட்டு பரிமாறிக்கப்படும். விவசாயிகளின் நலன் கருதி கோமிகி மற்றும் மணிமுத்தாறு ஆறுகளில் தேவையான இடங்களில் தடுப்பணைகள் கட்டப்படும். ஆத்தூரை தலையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் அமைக்கப்படும். தலைவாசல் சந்தைக்கு குளிர்பதன வசதி செய்து புதிய கட்டிடம் கட்டித்தரப்படும். காவேரி உவர் நீரை
வசிஷ்டா நதி வழியாக ஏரி குளங்கள் நிரப்பப்பட்டு விவசாய அபிவிருத்தி மற்றும் குடிநீர் வசதி செய்து தரப்படும். வாழப்பாடியில் மாம்பழம் மற்றும் தக்காளி சாறு தொழிற்சாலை அமைக்கப்படும். ஆத்தூர் ஒன்றியம் ராமநாயக்கன் பாளையத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்ட கல்லாறு அணை திட்டத்தை நிறைவேற்றி தரப்படும். நமது கள்ளக்குறிச்சி பகுதியில் அரசு மகளிர் பொறியியல் கல்லூரி அமைக்கப்படும். கல்வராயன் மலைவாழ் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான கடுக்காய் தொழிற்சாலை அமைக்கப்படும். இளங்கரை முதல் பச்சைமலை வரை தார்ச்சாலை அமைக்க தரப்படும். மேட்டூர் உபரி நீர் திட்டத்தை செயல்படுத்தி காவிரியுடன் சரபங்கா, திருமணிமுத்தாறு, வசிஷ்டா நதி, ஸ்வேதா நதியில் தடுப்பணைகள் கட்டி நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்த ஆவணம் செய்யப்படும். ஆகியவை நமது கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதியின் தேவைகளை நமது உங்களால் வெற்றி பெற போகின்ற அருமை சகோதரர் கோபிகி மணியன் அவர்கள் அவற்றை எல்லாம் நிறைவேற்றி தரவும். இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்கிற இடத்திலே நீங்கள் தான் இருக்கிறீர்கள். நீங்கள் சரியாக வாக்களித்து அம்மாவிற்கு எப்படி 37 தொகுதிகளிலே அன்றைக்கு வெற்றி தந்தீர்களோ அதே போல நீங்கள் நமது கள்ளக்குறிச்சி தொகுதியிலே அருமை சகோதரர் கோபிகி மணியன் அவர்களை பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பரிசு பெட்டகம் நம்ம சின்னம், மக்கள் செல்வர் டிவி கண்ட கழக சின்னம். பரிசு பெட்டகம் நம்ம சின்னம், மக்கள் செல்வர் போராடி பெற்ற கழக சின்னம். தடைகள் எல்லாம் தகர்த்த சின்னம், தமிழகத்தை உயர்த்தும் சின்னம், மக்களின் ஆதரவை பெற்ற சின்னம், மக்கள் செல்வர் கண்ட கழக சின்னம். மக்கள் சின்னம் பெட்டகம் நம்ம சின்னம் பெட்டகம், பெண்கள் சின்னம் பெட்டகம், இளைஞர் சின்னம் பெட்டகம். பரிசு பெட்டகம் பார்த்து ஓடுங்கம்மா ஓட்டு, நம்ம பரிசு பெட்டகம் பார்த்து ஓடுங்கய்யா ஓட்டு. பரிசு பெட்டகம் நம்ம சின்னம், மக்கள் செல்வர் போராடி பெற்ற கழக சின்னம். பிறக்கின்ற குழந்தைக்கு அம்மா தந்தது பரிசு பெட்டகம், தமிழகத்தின் தேவைகளை நிறைவேற்றும் பரிசு பெட்டகம். போராட்ட களத்தில் எல்லாம் மக்களோட சின்ன மீது பொய் புரட்டு பேர் வழிகள் ஊழல் ஒழிக்கும் சின்ன மீது வாழ்வில் முன்னேற்றம், நாட்டில் புது மாற்றம் என்றும் வளமாக்கும் நம்ம பரிசு பெட்டக சின்னம். உங்கள் சின்னம் பரிசு பெட்டகம் உங்கள் சின்னம், உங்கள் சின்னம் பரிசு பெட்டகம் உங்கள் சின்னம். பரிசு பெட்டகம் நம்ம சின்னம், மக்கள் செல்வர் போராடி பெற்ற கழக சின்னம். இல்லத்து அரசுகளின் இதயம் கவர்ந்த சின்ன வீடு, இளைய தலைமுறையின் எதிர்கால சின்ன வீடு. மாற்றத்தை கொடுப்பதற்கு மக்கள் விரும்பும் சின்ன மீது, மதங்களின் நல்லிணக்க சமத்துவ சின்ன மீது, மொத்தத்திலே நம்மை நிமிர வைக்கும் சின்னம், மக்கள் செல்வர் தன்னை முதல்வராக்கும் சின்னம். உங்கள் சின்னம் பரிசு பெட்டகம் உங்கள் சின்னம், உங்கள் சின்னம் பரிசு பெட்டகம் உங்கள் சின்னம். பரிசு பெட்டகம் நம்ம சின்னம், மக்கள் செல்வர் டிவி கண்ட கழக சின்னம்.